வணக்கம் மக்களே, என்னோட பேர் ராம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ராமன் கமெண்ட்ரி. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாம்சங் கேலக்ஸி S20 சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக வருஷத்தோட முதல் பாதியில் சாம்சங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரீஸான எஸ் சீரீஸை லான்ச் பண்ணுவாங்க. இந்த தடவை அந்த எஸ் சீரீஸோடு சேர்த்து சாம்சங் கேலக்ஸி செட் ஃப்ளிப்ன்ற ஒரு ஃபோல்டபுள் ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த S20 சீரீஸில் பார்த்தீங்கன்னா S20, S20 ப்ளஸ், S20 அல்ட்ராண்டு 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த S20 அல்ட்ரா தான் அவங்களோட ப்ரோ வெர்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷனை சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்க. அதை இந்த வீடியோவில் சொன்னோன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம S20 ப்ளஸை பற்றி பார்க்கலாம். S20க்கும் S20 ப்ளஸுக்கும் சேம் சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்குது. டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதோட ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் பேட்டரி சைஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. S20ல் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் டைனாமிக் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. S20 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் டைனாமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஓ பேனல்லாம் சென்டரில் வந்து பஞ்ச் ஹோல் போட்டு அதில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கு ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மற்றபடி இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு Quad HD ப்ளஸில் சப்போர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் 120 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது இது ஃபுல் HD ப்ளஸில் மட்டும்தான் ரன் ஆகும். நீங்கள் Quad HDயில் ரன் ஆகும்னா 60 ஹெர்ட்ஸில் மட்டும்தான் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி மீடியா கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒரு அருமையான டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளேன்றனால அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட் கொடுத்துருக்காங்க. அதனால் மீடியா கன்செப்ஷனுக்கு இந்த டிஸ்பிளே டாப் நாச்சாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்செட். இது வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்றனால ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 865 கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற சாம்சங் ஃபோன்லாம் Exynos 990 தான் லான்ச் ஆகும். பட் ஸ்னாப்ட்ராகன் 865க்கும் Exynos 990க்கும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸில் தாறுமாறாக இருக்கும். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் இன்றைக்கி இருக்கிற எந்த ஆப்புமே இதை திணறடிக்கவே முடியாது. எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸை பற்றி குறையே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட இன்டர்னல் பார்த்திங்கன்னா UFS 3.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கோ இல்லை OTG மூலமாக பென்ட்ரைவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதோட பேஸ் வேரியண்ட்டே 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இது ரெண்டாக SD கார்டும் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி லைஃப். இந்த பேட்ரி லைஃப்பில் தான் S20க்கும் S20 ப்ளஸுக்கும் டிஃபர் ஆகுது. என்ன அப்படின்னா S20ல் 4000 mAh பேட்டரியும் S20 ப்ளஸில் 4500 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் உள்ளது. எவ்வளோன்னா 25 வாட் சார்ஜர். இதை வச்சு நீங்கள் 0 to 30 மினிட்ஸில் 50% சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் பற்றி கவலையே இல்லை. நார்மல் யூசேஜ்னா இருந்தால் 1.5 நாள் கூட தாங்கும். அந்தளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்குது. ஸோ இப்போ மெயினான டிபார்ட்மெண்ட் வந்துட்டோம். அது என்ன அப்படின்னா கேமரா தான். இந்த மிட்ரேஞ்சுக்கும் ஃப்ளாக்ஷிப்புக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸே இந்த கேமரா தான். என்ன தான் இருந்தாலும் ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு வருமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் 12 MP f1.8 அப்பேச்சர் சைஸில் கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக அவங்க வேரியபிள் அப்பேச்சர் கொடுப்பாங்க. இந்த தடவை f1.8 போகுதுன்னு நினச்சிட்டாங்க போல். செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 12 MP அல்ட்ரா வைட் கேமரா. அல்ட்ரா வைட் கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேமரா, ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. நல்ல கேமரா அது. தேர்டு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க. இது ஒரு 3x டெலிஃபோட்டோ லென்ஸ். இதனால் உங்களுக்கு 3x ஜூம் கிடைக்கும். அது ஒரு நல்ல கேமரா. S20 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக TOF சென்சார், ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்களுக்கு டெப்த் டிடெக்ஷன்லாம் பக்காவாக இருக்கும்னு சொல்லலாம். ஃபோட்டோவில் எப்போவுமே தாறுமாறாக பண்ணுவாங்க. பட் இந்த தடவை வீடியோவில் தான் அவங்க ரொம்ப பெரிய அப்டேட் கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா 8K வரைக்குமான வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஆமாங்க, 8K சப்போர்ட் பண்ணும். யோசிச்சு பாருங்கள், 4K 60 FPS தான் இதுக்கு முன்னாடி எல்லா ஃபோன்லையும் அதிகமாக இருந்துச்சு. இவங்க தான் முதல் தடவை 8K கொண்டு வந்திருக்காங்க. இந்த 8K வீடியோ மூலமாக ஷூட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம் வீடியோவுக்கு 500 MPக்கு மேலே போகும். அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்கும். அதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி ஓ பேனலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து 10 MP. போன வருஷம் ஃப்ளாக்ஷிப்பான நோட் 10 சீரிஸோட அதே கேமரா நினைக்கிறேன். அது வந்து f2.2 லென்ஸில் கொடுத்துருவாங்க. ஃபைனலாக இதோட விலையை பார்க்கலாம். S20 பார்த்தீங்கன்னா 66,999 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 67,000 ரூபா. S20 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 73,999 ரூபா, கிட்டத்தட்ட 74,000 ரூபா. ஸோ S20க்கு S20 ப்ளஸ்க்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் விலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. இவ்வளோ விலை கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா? அப்படி வாங்குறீங்களா, எதுக்கு வாங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான குவாலிட்டி கண்டென்ட் உள்ள வீடியோக்களை உங்களுக்கு நான் தந்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது வீடியோ பற்றி நான் பேசணும்னு நினச்சின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.